கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிரம் திடன் கொள்ளுங்கள். இல்லையா? இங்கே பவுலடியார் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எழுதுகிற புத்திமதி அல்லது ஆலோசனை அல்லது கட்டளை. எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். காரணம், எதிரிலாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று பகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அவன் தந்திரத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது, ஏன் விழித்திருக்கணும்? ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியாது. கடனை போல வரும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே வருகை காணப்படும்படியாக நாம் விழித்திருக்கணும். அடுத்தது, விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். ஏனென்றால் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்றார். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் சொல்றாங்க. விசுவாசத்தில் நிலைத்து இருக்கணும். அடுத்தது, புருஷராக இருக்கணும். அது புருஷர் சொல்லும்போது தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். சத்தியத்தை குறித்த காரியத்தில், சபை குறித்த காரியத்தில், நிறுவனத்தை குறித்த காரியத்தில், ஆவியானவரை குறித்த காரியத்தில், வரங்களை குறித்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தேர்ச்சி பெறவில்லை புருஷராக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது, திடம் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த பவுலடியார் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நம்ம கடைபிடித்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்லதாக நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் கற்றிக்கொண்டு பிடித்துக்கொண்டு கிறிஸ்துவ ஜீவிதத்தில் வெற்றி நடைபோட உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.